ஒரு தேவனுடைய ஊழியன் சிறந்த குடும்ப தலைவனாய், சிறந்த கணவனாய், சிறந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு தகப்பனாய் திகழ வேண்டியது மிக மிக அவசியம். அதற்கு நன்றாக ஏற்ற துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள் என்றால் ஒன்றாக இணைந்து ஜெபித்து நீங்கள் குடும்பத்தை நன்றாக நடத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க முடியும். 1 தீமோத்தேயு 3:4 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துவராக இருக்க வேண்டும். சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்தவில்லை என்றால் சபையை, கர்த்தருடைய ஊழியத்தை நடத்த முடியாது. ஊழியம் முதலில் உங்கள் வீட்டில் ஆரம்பிக்க வேண்டும். எழுந்து ஜெபித்து ஜெபம் செய்ய வேண்டும். புறையர் குடும்பமாக செய்து அங்கே ஒருவர் விசாரித்து ஊழியம் முதலிலே குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும். குடும்பத்தை விட்டு ஊழியம் போனோன்னா குடும்பம் சீரழிந்து போச்சுன்னா ஊழியத்தை சிறப்பாக செய்ய முடியாது. குடும்ப தேவைகளை பூர்த்தியாக உணவு, உடை, வீட்டில் ரெண்டல் காரியம், பிள்ளையோட படிப்பு காரியம் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் சிறந்த ஒரு மனிதனாக, குடும்ப தலைவனாக நீங்கள் இருக்க வேண்டும். விசேஷமாக நீங்கள் கடன் வாங்கவே கூடாது. யாரிடத்திலும், சபையினுடைய விசுவாசிகளிடத்திலையோ, மற்ற கடையிலையோ, எதுலையும் மளிகை எல்லாவற்றுக்கும் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. வரவு அதுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை அழைத்தவர் போஷிப்பார் என்று வரவு செலவை குறித்து ஒரு நன்றாக கணவன் மனைவி பட்ஜெட் போட்டு ஒருவர் எப்படியாக பணம் வருகிறது, எப்படி செலவழிக்க வேண்டும், அந்த கட்டுக்குள்ளாக வரவுக்கேற்ற செலவுக்குள்ளாக செலவழிக்க நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். குடும்பத்திற்கு குடும்பத்துக்குள்ள பணத்தை குடும்பத்திற்கும், ஊழியத்துக்குள்ள பணத்தை ஊழியத்திற்கும் செலவழிக்க வேண்டும். நான் ஆரம்ப காலங்களிலே 10-15 வருடங்களாக நான் பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்த்து சம்பாதிப்பதை ஊழியத்திற்கு முதல்ல போடுவேன். அதனால குடும்ப காரியங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அதிலிருந்து கற்றதுனால சொல்கிறேன். வெளியூருக்கு செல்ல வேண்டியிருந்தால் நீங்கள் அதுக்கு திட்டம் போட்டு குடும்பத்தை அழைத்து சென்று மற்ற இடங்களெல்லாம் குடும்பத்தை மனைவி பிள்ளைகளை காண்பிக்க வேண்டும். அதே போல வெளியூருக்கு செல்கின்ற பொழுது நீங்கள் குடும்பத்துடைய தேவைகளை சந்திப்பதற்கு மனைவி இடத்துல பணத்தை கொடுத்து விட்டு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனைவிக்கு நேரத்தை பாருங்க, நேரம் கேட்கிறது, பாசம் பழக துடிக்கிறது. நேரம் கொடுத்து மனைவியோடு பேசினா தான் பாசம் அப்படியாக அது உறவு வளரக்கூடியதாக இருக்கிறது. சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு ஆலோசனையாக கொடுக்க வேண்டும். மனைவியுடைய தேவைகள் என்பதை பூர்த்தி செய்ய வேண்டும். பிள்ளைகளை ஆரம்ப முதலில் ஆவிக்குரிய ஜீவித்திலே வளர்க்க வேண்டும். என்னுடைய துணைவியார் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்கள் பிள்ளைகளை நன்றாக ஆவிக்குரிய காரியத்தில் வளர்த்ததுனால இன்றைக்கு எங்களுக்கு ஊழியத்தில் உதவியாக அவர்கள் இருக்கிறார்கள். வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் சமையலை கிச்சனை மூடிட்டு வெளியே அழைத்து சென்று ஃபேமிலி டே வைத்து வெளியே இடங்களெல்லாம் காண்பித்தா தான் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். குடும்ப உறவை பாதுகாப்பதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதே போல உறவு சீராக இருக்க வேண்டும் என்றால் அதிக நேரம், அதாவது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வருட ஸ்கெடியூல் நீங்கள் போடுகின்ற வருடத்தில் என்னென்ன காரியங்கள் போடும்போது வெளியூருக்கு வெக்கேஷன் லீவில் நீங்கள் குடும்பத்தை அழைத்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சபை பிரச்சனை சபையோடு விட்டுவிட வேண்டும். குடும்பத்தில் கொண்டு வந்து வைக்கக்கூடாது. கணவன் மனைவி பிரச்சனை பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்ல, மனைவியை பற்றி பிள்ளைகளிடத்தில் குறை சொல்லக்கூடாது. அமைதியான முறையில் நீங்கள் மனைவி குறித்து சபையில் யாராவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் பிள்ளைகளை குறித்து அமைதியான முறையில் தீராக விசாரித்து கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராதபடி ஜெபித்து அந்த காரியங்களில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக தேவையில்லாமல் முக்கியமாக சபை போதகர் மனைவி தான் என்ன செய்வாங்க, அநேகர் தீய மனிதர்கள் அவர்களை குறை சொல்லுவாங்க, தீண்டுவாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தி பேசுவாங்க. அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முக்கியமாக குடும்ப உறவிலே 3வது நபர் நுழைந்து விடக்கூடாது. ஏன்னா பாஸ்டர் இடத்துல ஒரு சில பெண்கள் நெருங்கி பழகுவாங்க, அதை அனுமதிக்க கூடாது. பாஸ்டர் இடத்துல ஒரு சில ஆண்கள் அமைதியாக நெருங்கி பழகினாக்க ஆரம்பத்தில் கண்டித்து விடவில்லை என்றால் பின்பாக ஊழியங்கள், குடும்பங்கள் சிதறி போய்விடும், சீர்குலைந்து போய்விடும். அதில் மிக மிக 3வது நபருக்கு இடமில்லை. ஏன்னா ஏற்கனவே கர்த்தர் கணவன் மனைவி 3 பேர் இருக்கின்ற பொழுது இன்னொரு நபருக்கு அங்கே இடம் கிடையாது. ஏன்னா அது முக்கியமாக போதகர் என்ன செய்ய வேண்டும்னாக்கா எதற்கு முக்கியத்துவம், பிரியாரிட்டிஸ் இன் லைஃப், கர்த்தர், அதுக்கப்புறமாக குடும்பம், 3வதாக ஊழியம். இதில் சரியாக இருக்கின்ற பொழுது சிறந்த குடும்ப தலைவனாய், ஊழியனாய், நீங்கள் ஒரு தகப்பனாய்
மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்து கணவனும் மனைவி இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்க முடியும். அது எந்த புயல் மழை வெயில் வந்தாலும் அது இடிந்து போகாது. கண் மலை மேல் கட்டப்பட்ட வீடை போல உங்கள் குடும்பம் நிலைத்து நிற்கும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, செய்திகளை கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.